தாட்ஸ் எந்த அளவுக்கு உங்க மேனிஃபெஸ்டேஷனை பிளாக் பண்ணுதுன்னு தெரியுமா? நீங்க எனக்கு காசு வேணும்னு நினைப்பீங்க, ஆனா என்கிட்ட காசே இல்லைன்னு நினைச்சிட்டே இருந்தா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு கன்ஃபியூசிங் சிக்னலா தான் போகும். இங்கே தாங்க ப்ராப்ளம். நீங்க கான்ஷியஸா ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்றீங்க, ஆனா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நெகட்டிவ் பிலீஃப் இருந்தா உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் வின் பண்ணும். ஏன்னா உங்களுடைய தாட்ஸ் தான் உங்களுடைய ஃப்ரீக்வன்சி. நெகட்டிவ் தாட்ஸ்ல இருக்கும்போது நீங்க லோ வைப்ரேஷன்ல இருக்கிறீங்க. லோ வைப்ரேஷன்ஸ் தான் அட்ராக்ட் பண்ணுவீங்க. லோ வைப்ரேஷன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். when you actually want to manifest money but you're fearing, உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை எப்படி திரும்ப எடுத்துக்கோ, எனக்கு இன்னும் நிறைய பிரச்சனை வேணும் அப்படிதாங்க ரிசீவ் பண்ணிக்கும். உங்களுடைய manifestation work ஆகலனா check what you're thinking when you're not affirming. அதுதாங்க உங்களுடைய default setting. அதுதான் உங்களுடைய ரியாலிட்டியை கிரியேட் பண்ணும். நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா இது என்னோட மேனிஃபெஸ்டேஷனை பிளாக் பண்ணுது இல்ல அப்படின்னு ரியலைஸ் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் மாத்திக்கோங்க. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. இதை ட்ரை பண்ணிட்டு ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்க என்ன வந்து கேளுங்க.